உங்கள் வீட்டு சாமி ரூமில் எவ்வளோ படம் வச்சுருக்கீங்க? நிறைய வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு கோவில் போகும்போதும் ஒவ்வொரு சாமி படம் வாங்கி வச்சிட்டிங்களா? அதெல்லாம் மனசை நிலையாக வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு ஈர்ப்பு. ஆனால் உங்கள் சுவாமி ரூமில் இருக்க வேண்டியது ஒன்று தான், ஒரே ஒரு படம். ஏகம் பரம் ஏகாம்பரம். உங்கள் மனசுக்கு ஆதியில் இருந்து, உங்கள் பூர்வீகத்தில் இருந்து, உங்கள் பரம்பரையில் இருந்து என்ன சுவாமியை வழிபட்டாங்களோ, அந்த சுவாமியில் எப்படியெல்லாம் சொல்லி உங்களை வளர்த்தாங்களோ, அந்த ஒரே ஈர்ப்போடு இருக்கணும். இறைவன் எல்லாரும் ஒருவர் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. திருச்செந்தூர் முருகனும் ஒன்று தான், திருப்பதி ஏழுமலையானும் ஒன்று தான், அதே மாதிரி காசி விஸ்வநாதரும் ஒன்று தான். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி எல்லாரும் ஒன்று தான். நம்ம மனசுக்கும் நம்மளுடைய உருவத்திற்கும் எதையெல்லாம் ஈர்ப்பாக இருக்கிறதோ அதுக்காக அவங்க பெரியவங்க கொடுத்தாங்க. ஆனால் அதில் உள்ள சக்திகள் அத்தனையுமே இறைவன் ஒருவன் தான். நான் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சார் எங்கள் வீட்டில் நான் நிறைய பூஜை பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு ஒருமை பண்ண முடியல சார். அதாவது ஒன்றி போக முடியல, இறைவனோட ஒன்றி போக முடியணும், ஒன்றி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா சுவாமி படம் இருந்தாலும் நடுவில் ஒரு படம் போட்டுருங்க. நீங்கள் எல்லா படத்தையும் எடுத்து போடுங்கன்னு நான் சொல்ல, நல்லா கவனிங்க. உடனே நீங்கள் எல்லா படத்தையும் கடகடன்னு பாலகிருஷ்ண ரெட்டியார் சொல்லிட்டாருன்னு எடுத்து போடக்கூடாது. நடுவில் உங்களுக்கு எதில் அதிகமான ஈர்ப்பு இருக்கோ அந்த படத்தை நடுவில் மாட்டிடுங்க. சுற்றிலும் மற்ற படத்தை பார்த்துருங்க. அந்த நடுவில் இருக்கிற படத்தை மட்டும் உங்களுடைய புருவ நாடியில், மத்தியம நாடியில் அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. செஞ்சு பாருங்கள். நடுவில் இருக்கிற படம் மட்டும்தான் தெரியும், சுற்றி இருக்கிற படங்கள் எதுவுமே தெரியாது. சுவாமி ரூமுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா படமும் தெரியும். ஆனால் நீங்கள் யோகம் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற படம் மட்டும்தான் உங்கள் புருவ மத்திக்கு போய் சேரும். இது ஒரு 2-3 நாள் ஆகும். ஒரு சில பேருக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ஒரு சில பேருக்கு 1 மாதம் 6 மாதம் ஆகும். ஆனால் பழகிட்டிங்கன்னா எத்தனை படங்கள் இருந்தாலும் சரி, ஊரில் எத்தனை கோவில்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பெயர் பெற்ற ஸ்தலங்கள் இருந்தாலும் சரி, நம்மளை ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதிசக்தி, அந்த பரமசக்தி, அந்த ஜீவசக்தி தான் ஒரே சக்தியாக நமக்கு இருக்கும். இதை நீங்கள் யோகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு படங்கள் வீட்டில் இருந்தாலும் இறைவனோடு ஒன்றி போகலாம். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அதிசயம். சுவாமி ரூமில் அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். இன்னையிலேருந்து பண்ணி பாருங்கள், நினைத்ததை சாதிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர்